சைக்கோவாயிட்டம் ப்ரோ. படம் வந்து ரொம்ப மட்டையாக தான் ப்ரோ இருக்குது. படம் நல்லா இருக்குண்ணா. மணிகண்டன் வழக்கம் போல் இந்த படத்தில் வந்து நடிக்கல. ரெண்டாவது மணிகண்டன் பிடிக்காமலே போயிரும். குட் நைட்டை விட இது பயங்கரமாக இருக்குது. குட் நைட்டை விட பெட்டராக இருக்குது. டாக்ஸிக்காக என்ன காட்டுறாங்கன்னா லவ்வே டாக்ஸிக் தானே, அதை காட்டுறாங்க. இழுக்கிறாங்க, செகண்ட் ஹாஃப்ல இழுக்கிறாங்க. லவர்ஸோட வந்து உட்காரலாம், சிங்கிளாக வந்தால் கொஞ்சம் விருப்பம். சேரவும் மாட்டாங்க, பிரியவும் மாட்டாங்க, ஒன்றுமே புரியல. ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு செட் ஆகாது. ஃபுல் அண்ட் ஃபுல் கப்பிள்ஸ்க்கான படம் தான். ரொம்ப எமோஷனல் ஆகிடுவாங்களா இல்லை எப்படி அது? ஆவாங்க ப்ரோ, அது லவ்வர்ஸ் கிட்ட கேளுங்க. பார்க்கலாமா? உள்ளே போனால் தெரியும். 190 ரூபாய் ஏன்டா குத்தன ஆவீங்க. எனக்கு பிடிக்கலண்ணா, எனக்கு டச்சிங் அவ்வளோதான். அவனை கேளுங்க, அவனுக்கு வேணா டச்சிங் ஆகும் ப்ரோ. சைக்கோவாயிட்டம் ப்ரோ. படம் அந்த அளவுலாம் இல்லை ப்ரோ. சைக்கோவாயிட்டம் ப்ரோ. படம் வந்து ரொம்ப மட்டையாக தான் ப்ரோ இருக்குது. ஆக்டிங்லாம் நல்லா ப்ரோ. நான் வந்து குட் நைட் அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தேன். இது பார்த்தா ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும், அது எப்படி இருக்கும், ஒரு பாய் ஃப்ரெண்ட் வந்து எப்படி ஓவர் பொசசிவாக இருந்தால் எப்படி இருக்கும், அதை தான் காமிச்சிருக்காங்க ஃபுல்லாக. அந்த மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அது கூட கடைசியாக சேர்ந்துருவாங்க. இல்லை சேரவும் மாட்டாங்க, பிரியவும் மாட்டாங்க, ஒன்றுமே புரியல. லாஸ்ட் என்ன தான் பண்ணுறாங்க? லாஸ்ட்டாக நீங்கள் உள்ளே போய் பார்த்தா அதுதான் மெயினாக இல்லை. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா இல்லை? ஒன் டைம் வாட்சபிள் ப்ரோ. ஒன் டைம் வாட்சபிள் அவ்வளோதான். பாட்டு ஏதாவது? பாட்டெலாம் ப்ரோ பொறுமையாக போகுது ப்ரோ. பாட்டெல்லாம் நீங்கள் அவ்வளோ கேட்குற மாதிரிலாம் இருக்குது. பொறுமையாக போகுது. அப்படியே உட்காந்து பார்க்கலாமா? உள்ளே போனால் தெரியும். 190 ரூபாய் ஏன்டா குத்தன ஆவீங்க. உள்ளே போயிட்டு பார்த்துட்டு வந்து பேசுங்க, யாருமே உள்ளே இழுக்காதீங்க. அதனால் ஒரு காமெடியாக இருக்கும் அப்படின்னு நினச்சி வந்தேன். ஆப்போசிட்டாக இருந்தது. பரவாயில்ல, படம் நல்லா இருக்கும். காமெடி நல்லா சிரிச்சுட்டு போகலாம். லவ் டுடே படம் பார்த்துட்டு போன மாதிரி ஒரு எமோஷன்ஸ் கலந்த சிரிப்பாக இருக்கும்னு நினச்சேன். எமோஷன் மட்டும் இருந்தது, நல்லா இருந்தது. லவர்ஸ்குள்ளே இருக்க எமோஷன் தான் பேசியிருந்தாங்க. எப்படி ஒரு லவ் இருந்தால் லவ் பண்ணிட்டா லவ் மட்டும்தான் பண்ணணுமா, ஏன் பிரிஞ்சு போகக்கூடாதா, ஏன் லாங் டிஸ்டன்ஸில் கூட இருக்கலாம் அப்படி சொல்லிட்டு இது பண்ணிட்டாங்க. இழுக்கிறாங்க, செகண்ட் ஹாஃபில் இழுக்கிறாங்க. உட்கார முடியுமா தேட்டரில் உட்காரலாம், லவர்ஸோடு வந்தால் உட்காரலாம், சிங்கிளாக வந்தால் கொஞ்சம் விருப்பாக தான். படம் முடியுமா? என்ன மாதிரி ஃபீல் இருந்தது? படம் எப்படி? சரி, நல்லா இருந்தது. சரி, கிளைமேக்ஸ் சூப்பராக இருந்தது. படத்தை இன்னொரு வாட்டி போய் பார்க்க பார்ப்பியா? இல்லை ஒரு வாட்டி தான் ப்ரோ. படம் நல்லா இருந்தது. நான் ஃபஸ்ட்டு வேறு ஒரு வேல எக்ஸ்பெக்ட் பண்ணி போனேன். என்ன ஆக்சுவலாக டாக்ஸிக்காக என்ன காட்டுறாங்களா? என்ன டாக்ஸிக்காக என்ன காட்டுறாங்கன்னா லவ்வே டாக்ஸிக் தானே, அதை காட்டுறாங்க. சரி, ஓகே. மணிகண்டன் அவரோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி? அவர் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்ததுண்ணா. ஒரு லவ்வரு அவன் எப்படி இருப்பானோ அதை காமிச்சிருக்காங்க, அவ்வளோதான். அது முரட்டுத்தனம்லாம் எப்படி சொல்கிறது, ரியலாக தான் இருக்குது. ஹீரோயின் கொஷன்லாம் வேணாண்ணா. ஏன் சீக்கிரம் என்னாச்சு? எனக்கு பிடிக்கலண்ணா. பர்சனலாக அவங்க ஆக்டிங் அதெல்லாம் மாற்றிக்கலாம், ஹீரோயினை மாற்றிக்கலாமான்ற மாதிரி. படம் யதார்த்தமாக இருக்கா இல்லை ரொம்ப சினிமாத்தனமாக இருக்குங்களா? யதார்த்தமாக தானே இருக்குது. லவ் கான்செப்ட்னாலே அப்படி தான் இருக்கும். ஒரு சில லவ் கான்செப்ட் மாதிரி அறுக்காமல் சொல்ல வந்தது தெளிவாக சொல்லியிருக்கான். எனக்கு டச்சிங் அவ்வளோதான். அவனை கேளுங்க, அவனுக்கு வேணா டச்சிங் ஆகும். அவன் லவ் பண்ணுறான், அவனுக்கு தெரியும், எனக்கு தெரியாதுண்ணா. லவர் நல்லா தான் இருந்தது. மணிகண்டன் அவர்கள் வந்து கதை நல்ல கதையாக தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல கதை தான். இது அதை விட நல்லாவே பெட்டராக தான் இருக்குது. என்ன கான்செப்ட் இந்த படம்? இந்த கான்செப்ட் வந்துட்டு லவர் வந்து அவங்கள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணாமல் புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நல்லா தான் இருக்குது. மணிகண்டன் ஆக்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. சாங் எல்லாமே நல்லா தான் இருக்குது. குட் நைட்டை விட பெட்டராக இருக்குது. பயங்கரமாக இருந்தது. அவரை ரசித்து பார்த்த மாதிரி இருந்தது. ஆக்டிங்லாம் பயங்கரமாக பண்ணியிருந்தார். நானே ரசித்து பார்த்தேன் ஹீரோவா. ஃபர்ஸ்ட் ஹாஃப் பயங்கரமாக இருந்தது, செகண்ட் ஹாஃபோ பயங்கரமாக இருந்தது. பயங்கரமாக கனெக்ட் ஆகிடுச்சு ப்ரோ. எல்லாருமே ரசித்து பார்த்தாங்க. குட் நைட்டை விட இது பயங்கரமாக இருக்குது ப்ரோ. சூப்பராக இருக்குது ப்ரோ. படம் சூப்பராக இருக்குது. குட் நைட்டில் வந்த மாதிரி தான் ப்ரோ. பட் இதில் அப்படியே டோட்டலாக வந்து லவ், அவ்வளோதான். லவ் ஸ்டோரி மாதிரி. முரட்டுத்தனமாக அந்த மாதிரிலாம் அதுதான் ப்ரோ நிறைய இருக்குது ப்ரோ. அதாவது ஒரு பாய் நேச்சுரலாக எப்படி இருப்பாங்களோ அந்த மாதிரி. படம் நல்லா இருந்துச்சு. படம் வந்து எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் எதுவும் இல்லை ப்ரோ. சும்மா போய் பார்த்தா படம் உங்களுக்கு பிடிக்கும், அவ்வளோதான். ஃபுல் அண்ட் ஃபுல் கப்பிள்ஸ்க்கான படம் தான். ஒரு ஹெல்த் ரிலேஷன்ஷிப் எப்படி நிலைக்கும், அதை எப்படி கொண்டு போனால் அது ஹெல்த்தியாக இருக்கும், எப்படி பண்ணால் அது டேமேஜ் ஆகும், அதை பற்றி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இது பண்ணியிருக்கேன். அர்ஜுன் ரெட்டி அந்த அளவுக்குலாம் ரொம்ப ரூடாலாம் இல்லை. பட் அது ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு செட் ஆகாது. அவர் எப்பவும் போல தான். இஸ் குட். குட் நைட் மூவி மாதிரி இருக்காது. ஏன்னா குட் நைட் மூவி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலி ஆடியன்ஸ் தான் இருக்குது. இது கொஞ்சம் அப்படி இருக்காது. நிறையா அடல்ட்ஸின்னு ஒன்று இருக்குது, அதனால் கொஞ்சம் ஹீரோயின் ஓகே. அது கேமியோன்னு தான் நினைக்கிறேன். அவங்க அதில் முன்னாடி இல்லை சாரி ஃபஸ்ட்டு ஃபிலிம் நினைக்கிறது. டெபியூட் தானே அது உங்களுக்கு? நல்லா தான் பண்ணியிருக்காங்க. டெபியூட் மாதிரியே தெரில, நல்லா இருக்கு. அதுதான் கொஞ்சம் அதிகமாக தெரியுது. மற்றபடி போரெல்லாம் அது அந்த சீனுக்கு இருக்க வேண்டியது தான். அது இல்லைனா படமாகவே தெரியாது நமக்கு. அதனால் எனக்கு இன்னும் போரெலாம் அடிக்காது. மூவியில் கப்புள்ஸ் எப்படி அது ஒரு ரிலேஷன்ஷிப் எப்படி இருந்தால் அது ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும், அது என்ன நடந்தால் அது வந்து எண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லி கரெக்டாக சொல்லியிருக்கேன். படம் முடிகிற வரைக்கும் உட்கார்ந்து பார்க்குற அளவுக்கு பொறுமையாக எனக்கு பிடிச்சிருந்துச்சு படம் பர்சனலாக. மற்றவங்களுக்கு அது எப்படின்னு தெரியல, நல்லா இருந்துச்சு. இல்லை குட் நைட்லாம் எதிர்பார்த்து தானே வந்திருப்பீங்க? ஆமாம் ப்ரோ. குட் நைட் மணிகண்டன் அவருக்காக தான். அவர் என்ன படம் நடித்தாலும் பார்த்துப்பேன். அவர் வந்து ஸ்கிரிப்டும் நல்லா எழுதுவார், ஆக்டிங் நல்லா பண்ணுவார். ஸோ வந்தாலும் சரி படம் நல்லா இருக்கும் தான் நினச்சி வந்தோம். எல்லாம் லால் சனம் போனால் சொன்னாங்க ஃப்ரெண்ட்ஸு.
இல்லைடா லவ்வர்ஸ் நல்லா இருக்கும் கூப்பிட்டு வந்தேன், நல்லா இருக்குது படம் இந்த மாதிரி. அவருக்கு செட் ஆகுதா? செட் ஆகுதுனால அவருக்கு இல்லை சூப்பராக இருக்குது, அவருக்கு ஆக்டிங் நிஜம் ரொம்ப நல்லா இருக்குது ப்ரோ படம் அவருக்கு. டாக்ஸிக்காக இருக்குது அப்படின்னு. ஆமாம் ப்ரோ, டாக்ஸிக்காக தான் ப்ரோ இருக்குது படம். ஓகே, மணிகண்டன் செட் ஆகுதா? நான் சூப்பராக இருக்கு ப்ரோ, நல்லா ஆக்டிங் பண்ணிக்கிறார் ப்ரோ. ஓகே, ஆக்சுவலாக இன்னொரு ஹீரோ கேரக்டர் ஒருத்தர் இருக்கார்ல, அவரோட கேரக்டர்லாம் எப்படி? இல்லை ஆமாம், அவர் பேருக்கு அண்ணா தெரில ப்ரோ, அவர் ஹீரோவான்னு தெரில, ஆனால் ஒரு சைடு ரோல் பண்ணியிருக்காரு, அவர் நல்லா பண்ணியிருக்காரு ப்ரோ. ஹீரோயின் போர்ஷன்ஸ் நல்லா இருக்கு ப்ரோ. லவ்வர்ஸாக வந்து ரொம்ப எமோஷனல் ஆகிடுவாங்களா இல்லை எப்படி அது? ஆவாங்க ப்ரோ, அது லவ்வர்ஸ் கிட்ட கேளுங்க. டிஃப்ரெண்ட்டு, அங்கேயும் இங்கேயும் கம்பேரே பண்ணக்கூடாது. அர்ஜுன் ரெட்டி இல்லை, இது வந்து டிஃப்ரெண்ட். தமிழ் சினிமா இப்படி படம் இல்லைன்னு நினைக்கிறேன். நான் இருக்கா இல்லை நான் பார்த்தது இல்லையான்னு தெரியல. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான படம். மணிகண்டன் வழக்கம் போல் இந்த படத்தில் வந்து நடிக்கலை. எல்லா படத்தை மாதிரியே இந்த படத்துலேயும் வாழ்ந்துட்டார், அந்த கேரக்டராகவே வாழ்ந்துருக்காரு. அந்த கேரக்டர் தான் ரெண்டாவது மணிகண்டன் பிடிக்காமலே போயிடும், இந்த படத்தில் பிடிக்காமலே போயிடும். மணிகண்டனே பிடிக்காது. மணிகண்டன் ஆமாம், நான் மணிகண்டனுக்காண்டி தான் அந்த படம் வந்தேன். சரி அந்த நிறைய இதில் ப்ரொமோஷனில் பண்ணேன், சரி படம் இறங்குது அப்படின்னு ஃபஸ்ட் ஷோ நம்ம போகலான்ட்டு தான் வந்தேன், மணிகண்டனுக்காண்டி மட்டும்தான். ஆமாம், இந்த கேரக்டர் பிடிக்காத அதான் அந்த கேரக்டரை வாழ்ந்துட்டார், அதனால் மணிகண்டன் பிடிக்கல, அவ்வளோதான். அதனால மணிகண்டனை பிடிக்கும், ஓகே அவர் ஒரு நல்ல ஆக்டர், அதனால பிடிக்கும். ஆனால் இந்த கேரக்டரில் மணிகண்டனை வெறுக்கிற மாதிரியான ஒரு ஆக்டிங். ஸ்லோவாக தான் போகுது, ஆனால் ஸ்லோவாக போகிறத நம்மளால் எடுத்துக்க முடியுது. ஸ்பீடாக போனாலும் நம்மளால் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது, ஏன் இப்படி போகுது அப்படின்ட்டு. ஸோ நம்மளால் கெஸ்ஸே பண்ண முடியாது இப்படி தான் இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி எண்டில் படம் ஓகே சூப்பர், இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு. மியூசிக் சூப்பர், எதுவுமே லேக் ஆகல, எல்லாமே ஓகே கரெக்டாக. இதுதான் டைமிங், கரெக்டாக தான் கொண்டு போயிருக்காங்க. காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கா? காமெடி ஒர்க் ஆகிருக்கு, அழகாகவே ஒர்க் ஆகிருக்கு. நீங்கள் சொன்னீங்களே இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டி அப்படிலாம், ஸோ அவருமே வழக்கம் போல் தான், எல்லாருமே உள்ள நடித்த மாதிரி இல்லை, ரியலாக ஃப்ரெண்டாக கனெக்ட் ஆகுறாங்க. ஸோ எல்லாரையிலையுமே கரெக்டாக மேட்ச் ஆகிருக்காங்க, கரெக்டாக ரோல். ஓவராலாக வந்து படம் சூப்பர். படம் வந்து பார்க்க வேண்டிய படம், தேட்டரில் பார்க்க வேண்டிய படம். எல்லாருக்குமே மேக்ஸிமம் இந்த ஜேனர் கனெக்ட் ஆகலாம். லவ் ரிலேஷன்ஷிப் இந்த ஜேனர் யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு கனெக்ட் ஆகும்.